வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி ஒரு பில்லிங் பண்ணுறது, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 காலம் கொடுத்துருக்கேன். அதாவது சீரியல் நம்பரு, ப்ராடக்ட்டு, கோடு, ப்ரைஸு, குவான்டிட்டி அந்த அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது சீட்டு 1ல் கொடுத்துருக்கேன். சீட்டில் 1 என்ன செஞ்சுருக்கேன், பில்லுங்கிற ஒரு ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சீட்டு 2ல் ப்ராடக்ட்னு சொல்லி நம்மள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை அப்படியே ஒரு டேபிளாக கொடுத்துருக்கேன். அதில் ப்ராடக்ட் நேம் கொடுத்துருக்கேன், அதனுடைய கோடு கொடுத்துருக்கேன், அதனுடைய ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னா, நம்பர் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்த ப்ராடக்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி நம்மள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதனுடைய நேம்லாம் டிஸ்பிளே ஆகும். ஏதாச்சும் நான் ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கோடு வந்துடணும், அதே மாதிரி ப்ரைஸ் வந்துடணும். இப்போ இந்த இடத்துல குவான்டிட்டி என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டோட்டல் வந்துடும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிங்க. கர்சரை வச்சுட்டு எது வரைக்கும் வேணுமோ, இது வரைக்கும் நீங்கள் என்ட்ரி, அதாவது பில்லிங் பண்ண போகிறீங்களோ அது வரைக்கும் உள்ள செலக்ட் பண்ணிங்க, செல்லை செலக்ட் பண்ணிங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டான்னு ஒரு மெனுவில் போய் டேட்டாவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் டேட்டா வேலிடேஷன் சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் அலோன்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். அதில் எனி வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதை போய் லிஸ்ட்டாக மாற்றிங்க. லிஸ்ட்டுன்னு மாற்றிட்டு இந்த சோர்ஸ் இருக்குல்ல, இந்த சோர்ஸில் இந்த டேபிள், இந்த ப்ராடக்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இதில் உள்ள இந்த ப்ராடக்ட் நேமை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. ப்ராடக்ட் நேம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ பாருங்கள் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி வந்துடும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் கம்ப்யூட்டர்னு அடிக்கிறேன். அடிச்சுன்னா இந்த இடத்துல என்ன வந்துருன்னு, கோடு வந்துருன்னு, அதனுடைய ப்ரைஸ் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் இந்த இடத்துல 1ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கம்ப்யூட்டர்னு அடிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர்னு அடித்த உடனே கோடு வந்துன்னு, ப்ரைஸ் வந்துடணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு வி லுக்கப்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. வி லுக்கப்புங்கிற கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ கேட்குது. இதில் நான் கம்ப்யூட்டர்னு அடித்தோன்னா இந்த இடத்துல கோடு வந்துடணும். அப்போ அந்த கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர்னால் என்னென்னா இந்த இடத்துல B2ங்கிற செல்லை சூஸ் பண்ணிக்கும். ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. டேபிள் அரே கேட்குது. டேபிள் அரே நான் அந்த ப்ராடக்ட்டில் வச்சுருக்கேன். இதுதான் டேபிள் அரே. ப்ராடக்ட்டுங்களை ஒரு சீட்டில் வச்சுருக்கேன், அதாவது சீட்டு 2ல் வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கோடு. கோடு 2வது காலத்தில் இருக்குது. ஏ காலம் ப்ராடக்ட் இருக்குது, பி காலம் கோடு இருக்குது. அப்போ 2வது காலம் 2ன்னு கொடுத்துருங்க. ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. இதில் அந்த ஃபால்ஸ்னால் என்னென்னா எக்ஸாக்ட் மேட்ச், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்னு அடித்த உடனே அதனுடைய கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ இதே ஃபார்முலாவை அப்படி ஜஸ்ட் ட்ராப் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே வாங்க. இப்போ ப்ரைஸுக்கும் அதே மெத்தடு தான். ஈக்குவல் டு வி லுக்கப்புங்கிற கொடுத்துக்குங்க. வி லுக்கப்பை கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ கேட்குது, இந்த கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிங்க. ஒரு கமா ஒன்று கொடுத்துருங்க. டேபிள் அரே கேட்குது, அதே மெத்தடு தான். அந்த டேபிள் அரேயை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ப்ரைஸு. அப்போ 3வது காலத்தில் இருக்குது. இப்போ காலம் நம்பர் 3ன்னு சொல்லி கொடுத்துங்க. 3 கொடுத்துங்க. இன்னொரு கமா ஒன்று கொடுத்துட்டு இந்த ஃபால்ஸை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. அப்போ இந்த கம்ப்யூட்டர்னு சூஸ் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் A2 வந்துருச்சு, அதில் அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல வேறு ப்ராடக்ட் நேமை சூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ மோஸினுடைய கோடு வந்துருச்சு, அதனுடைய அமௌண்ட்டை வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் ஒரு 2 குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுங்களேன். கொடுத்தோன்னு என்ன இந்த இடத்துல எனக்கு 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் வரணும். ஈக்குவல் டு கொடுத்துங்க. ப்ரைஸையும் ஸ்டாரு இந்த குவான்டிட்டியும் இந்த மாதிரி என்ன செஞ்சுருங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டோட்டல் வந்துடும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இந்த ப்ராடக்டை நான் டெலிட் பண்ணிட்டேன். அப்போ என்ன செய்யுது பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்டை டெலிட் பண்ண உடனே அங்கே என்ன பண்ணுறது பாருங்கள். இந்த ப்ராடக்டை டெலிட் பண்ண உடனே NANANAன்னு சொல்லி வருது, நாட் அவைலபிள். ஏன்னா ஒன்றுமே இல்லை அங்கே. அப்போ என்ன செய்யுங்க, அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ராடக்டில் 0 அது ஒன்றுமே இல்லைன்னா இங்கேயும் எப்படி இருக்குன்னு எம்டியாக தான் இருக்குங்க. இந்த இடத்துல எம்டியாக தான் இருக்குது. அப்போ அதை எப்படி செட் பண்ணுறதுனா இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இஃப் எரர்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துங்க. இஃப் எரர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு
இந்த லாஸ்ட்டில் இந்த இந்த ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு டபுள் கோட்டு கொடுத்துங்க. டபுள் கோட்டு மீன்ஸ் என்னென்னா அதில் வந்து எம்டியாக வந்துடும். அதாவது இந்த ஃபார்முலா வந்து தவறாக இருந்துச்சுன்னா, அதாவது ப்ராடக்ட்டில் வந்து எதுவுமே இல்லை எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த செல்லம் வந்து எம்டியாக இருக்கும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல இங்கே ஒன்றுமே கிடையாது, இங்கேயும் அதே மாதிரி வந்துச்சு. இப்போ அடுத்த ஃபார்முலாவுக்கும் அதே மெத்தட் தான். இஃப் எரர்னு சொல்லி கொடுத்துங்க. இஃப் எரர்னு சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு கமா ஒன்று போட்டுட்டு டபுள் கோட்டு கொடுத்துங்க. டபுள் கோட்டு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துங்க. இப்போ இங்கேயும் வந்து எம்டி ஆகிடுச்சு. அப்போ இங்கே மட்டும் எம்டி ஆகலை, இங்கேயும் வந்து வேல்யூன்னு வருது, வேல்யூ வரக்கூடாது. அதே மெத்தட் தான். இப்போ என்ன கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இஃப் எரர்னு சொல்லி கொடுத்துங்க. இஃப் எரர் கொடுத்துட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு டபுள் கோட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துங்க. இப்போ ஓகேங்களா. இப்போ இங்கே எதுவுமே என்ட்ரி பண்ணல, இந்த இடத்துல எதுவுமே வரல. இது வந்து நம்ம கொடுத்தது. இப்போ வேணால் நம்ம டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிடுங்க, தேவையில்லைண்ணா. இங்கே பாருங்க. இப்போ இதே ஃபார்ம் இங்கே வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதே ஃபார்முலாவை எனக்கு அடுத்ததுலாம் வேணும், அப்படி ஜஸ்ட் ட்ராப் பண்ணி எடுத்துங்க. இதுக்கும் அதே மெத்தட் தான். ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இது வரைக்கும் வேணுமோ அதுக்கு எடுத்துங்க. இதுக்கும் அதே மாதிரி ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இது வரைக்கும் எடுத்துங்க. இப்போ இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு ப்ராடக்ட் நேமை செலக்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லேப்டாப்னு கொடுக்குறேன். கொடுத்தோம்னா அவனுடைய கோடு வந்துருச்சு, அமௌண்ட்டு வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீஸ் வாங்குகிறேன், ஒரே ஒரு யூனிட் வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்க, வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்பர் 2ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதில் வந்து எனக்கு மவுஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. மவுஸுனுடைய கோடு வந்துருச்சு, அது விலை வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 5 மவுஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ நம்பர் 3 அடிக்கிறேன். அடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் ஏதாவது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கீபோர்டு. அப்போ கீபோர்டுடைய கோடு வந்துருச்சு, அதனுடைய ப்ரைஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு ஒரு 10 கீபோர்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய அமௌண்ட் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். எனக்கு டோட்டல் அமௌண்ட் வேணும்னா அந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்ன செஞ்சு ஈக்குவல் டு சம் ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இதை ஜஸ்ட் அப்படியே ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிடும், ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியானது தான். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன், சீட்டு 1ல் இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக அதாவது என்ன செஞ்சுருக்கேன், டைட்டில் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணியிருக்கேன். சீட்டு 2ல் வந்து அது லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து VLOOKUPங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இஃப் எரர் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியானது தான், எல்லாத்துக்கும் அதே மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் வந்து என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.